விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவுக்கு எதிராக நடவடிக்கை, சபாநாயகர் தீர்மானிப்பார் என்கிறார் அமைச்சர். கோட்டாபயவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, பெண்ணுக்கு கிடைத்த வெற்றி. தமிழரசு கட்சி மீது அதிகரிக்கும் விமர்சனங்கள், கிழக்கின் முக்கிய உறுப்பினர் பதவி விலகுவதாக அறிவிப்பு. முக்கிய உறுப்பினரின் பதவி விலகலால் சஜித்திற்கு நெருக்கடி, தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சிக்கு பின்னடைவு. தேசப்பந்து சட்டத்திற்கு விதிவிலக்கானவர் அல்ல, மறைந்திருப்பதற்கு உதவுவோருக்கும் அரசாங்கம் கைது எச்சரிக்கை. நோயாளர்களை பணிய கைதிகளாக்கும் சுகாதாரத்துறையினர், நாடாளுமன்றத்தில் விசனம் வெளியிட்ட அமைச்சர். இஸ்ரேலின் தாக்குதல்களால் அதிரும் காசா, புதிய வெளியேற்ற உத்தரவுகளால் மக்கள் அச்சம். இனி விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதனுக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இனவரி அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளமை கவனத்தை ஈர்த்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பெண்ணொருவரை தடுத்து வைத்து விசாரிக்க கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கிய அனுமதியானது சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹெரோயின் வைத்திருந்ததற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்க அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அனுமதி வழங்கியிருந்தார். பெரியகுட சிறப்பு புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட ஹேனகம பொக்குனுவிட்ட பகுதியைச் சேர்ந்த காஞ்சனா பிரியதர்ஷினி மதுரப்பெரும என்ற பெண்ணை இவ்வாறு தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தார். எனினும் பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி பிறப்பித்த தடுப்பு உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த அடிப்படை மனித உரிமை மீறலுக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் மேலும் கட்டளையிட்டுள்ளது. தமிழ் மக்கள் மத்தியில் விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து முக்கிய உறுப்பினர் ஒருவர் விலகியுள்ளார். கட்சியின் அரசியல் செயற்பாட்டிற்கு இவ்வாறான பதவி விலகல்கள் பின்னடைவாக கருதப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சி அண்மை காலமாக தொடர்ச்சியான குழப்ப நிலைகளை எதிர்கொண்டு வருவதுடன் மக்களின் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றது. கட்சியின் பிளவு நிலைக்கு கட்சிக்குள்ளேயே இருக்கும் உறுப்பினர்களின் திட்டமிட்ட செயற்பாடுகளும் காரணம் என தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிழக்கின் முக்கிய செயற்பாட்டாளர் பி. அலஸ்டின் கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பதிவின் ஊடாக இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்ததுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தனது முடிவை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான இம்தியாஸ் பக்கீர் மாக்கார் அந்த கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த பதவி விலகலுக்கான சரியான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என்ற போதிலும் கட்சியின் உறுப்பினராக அவர் நீடிப்பதாக தகவல்கள் அறிந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் விரிவான மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இம்தியாஸ் பக்கீர் மாக்கார் கட்சி தலைமைக்கு அழைப்பு விடுத்திருந்தார். கட்சியானது உள் ஜனநாயகம் மூலம் அடிமட்ட உறுப்பினர்களுடனான தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே வலுவான உறவை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
5 தசாப்த கால அனுபவமுள்ள மூத்த அரசியல்வாதியான பாக்கிர் மாக்கார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்த பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததுடன் கட்சியின் மூத்த துணைத் தலைவராக பணியாற்றினார். பரவலாக மதிக்கப்படும் நபரான பாக்கிர் மாக்கார் தேர்தல்களில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்ட போதிலும் தொடர்ந்து அரசியல் மற்றும் குடியியல் வாழ்வில் தீவிரமாக செயற்பட்டு வந்தார். கடந்த 2020 ஆண்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்து மீண்டும் நாடாளுமன்றத்தில் நுழைந்த பாக்கிர் மாக்கார் ஜனநாயகம், சமூக நீதி மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான குரல் கொடுக்கும் ஒருவராக பலராலும் அறியப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை இதுவரை கைது செய்யாமை குறித்து அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். எனினும் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கு 6 குற்றவியல் புலனாய்வு குழுக்கள் தற்போது பணியாற்றி வருவதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படும் என்றும் அது பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கும் பொருந்தும் என்றும் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருப்பதற்கு உதவியவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கும் காவல்துறைக்கும் தெரியாத தகவல்கள் பொதுமக்களுக்கு தெரிந்தால் அதனை வழங்குமாறும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் கேட்டுக்கொண்டார். அனுராதபுர பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை போன்று செவ்வந்தி சம்பந்தப்பட்ட சம்பவமும் கையாளப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் நோயாளிகளை பணிய கைதிகளாக்கி பணிவிலகல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் ஒரு தீய நடவடிக்கை சில தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற நேரத்தில் பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுப்பது மிகவும் நியாயமற்றது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். சில குழுக்கள் அரசியல் நலன்களின் அடிப்படையில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தாலும் தமது கடமைகளை செய்யும் அனைத்து ஊழியர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என வைத்தியர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் தாம் அறிவித்துள்ள அதேவேளை அவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் துணை மருத்துவ நிபுணர்களின் ஒன்றிணைந்த கூட்டமைப்புடன் இணைந்த பல மருத்துவ தொழிற்சங்கங்கள் இன்று தங்கள் சேவைகளில் இருந்து விலகியிருக்க முடிவு செய்துள்ளன. இருப்பினும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் இயக்கப்படும் எனவும் அந்த சங்கங்கள் கூறுகின்றன. மகரகம அபேக்ஷா மருத்துவமனை, குழந்தைகள் மருத்துவமனை, மகப்பேற்று மருத்துவமனை மற்றும் மனநல நிறுவனம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போன்று தொடர்ந்து இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவைகள் சங்கமம் தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அனுராதபுரம் உள்ளிட்ட வைத்தியசாலைகளுக்கு சென்ற மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளானதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ளனர். இதன் பிரகாரம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பால்மாவின் விலை 4.7% உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 400 கிராம் பால்மாவின் விலையானது 50 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு அருகில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டறிந்தார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் வேலையில்லா பட்டதாரிகள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தொழில் வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி வேலையற்ற பட்டதாரிகள் 2வது நாளாகவும் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு அருகிலுள்ள பொல்துவ சந்தியில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போராட்டம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு இன்று காலை சென்றிருந்தார். கடந்த தேர்தல் பரப்புரைகளில் வேலை வழங்குவதாக தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் இதுவரை அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தாம் உட்பட ஏறத்தாழ 40,000 வேலையற்ற பட்டதாரிகள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் வேலையற்ற பட்டதாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதற்கு முன்னரும் பல தடவைகள் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக போராட்டக்காரர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். எனினும் அரசாங்கத்திடமிருந்தும் பொறுப்பான தரப்பினரிடமிருந்தும் இதற்கான எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார்.
இந்த நிலையில் பொதுச்சேவையில் புதிய ஆட்சேர்ப்புகளை சர்வதேச நாணய நிதியம் தடை செய்யவில்லை என ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் பொதுத்துறைக்கு தேவையான ஆட்சேர்ப்புகள் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இருப்பினும் முந்தைய அரசாங்கம் அரசியல் நோக்கங்களுக்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படாத விடயங்களை கூட அறிவித்திருந்தது எனவும் நலிந்த ஜெயதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 2022 ஆண்டின் 9ஆம் இலக்க தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவறிஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அமைச்சரவை கடந்த மாதம் 19ஆம் தேதி கூடிய போது எண்ணியல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி இந்த யோசனையை சமர்ப்பித்தார் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். இதனையடுத்து தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு திருத்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்கு சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ள யாழ் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 2 கடற்றொழிலாளர்களையும் தேடும் நடவடிக்கை துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடற்தொழிலாளர்கள் காணாமற் போயுள்ள விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடற்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்கள பிரதானிகளுடன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவசர கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த கடற்தொழிலாளர்களை தேடும் பணிகளை உடன் ஆரம்பிக்குமாறு அமைச்சர் வழங்கிய ஆலோசனையை அடுத்து இந்த தேடுதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 46 வயதுடைய விமலேந்திரன் ஞானராஜ், 54 வயதுடைய பூலோகதாசன் ஆகியோரை கடந்த 15ஆம் தேதி ஊர்காவற்துறையிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமற் போயிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயக பகுதிகளில் காணப்படும் கைத்தொழில் சாலைகளை மீளவும் அபிவிருத்தி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதன் மூலம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நான் நினைக்கிறேன், இந்தியாவிடம் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறிஞ்சாத்தீவு உப்பளம் என்பது ஆக குறைந்தது 2000 தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் உடனடி வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம். நாங்கள் கடந்த 2015 இருந்து இதுவரையும் பல்வேறுபட்ட முயற்சிகளை தனிப்பட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் மேற்கொண்டிருந்தேன். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. அதே போல ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை அன்று இங்கு அமைச்சர் அவர்கள் சொன்னார், இப்பொழுது மெல்ல ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக. நான் நினைக்கிறேன் அமைச்சர் சுனில் கந்துநெத்தி அவர்கள் விடுதலை புலிகள் ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கியிருந்தது. அந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஓடுகள் இப்பொழுதும் நீங்கள் பரவலாக பல இடங்களிலே பார்க்க முடியும். முல்லைத்தீவு ஓட்ட தொழிற்சாலை மற்றும் ஆணையிரவு உப்பு தொழிற்சாலையை மேலும் விரிவுபடுத்துவதன் மூலம் சிறந்த வருவாயை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கக்கல் வியாபாரம் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வினைத்திறனாக மாற்ற முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் ஓட்டு கைத்தொழிற்சாலையை விருத்தி செய்து மக்கள் நாட்டிலேயே ஓடுகளை வாங்கக்கூடிய வழிமுறைகளை கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ஆனையிரவு உப்பளத்தை மேலும் விரிவுபடுத்த முடியும். தனியார் நிறுவனங்கள் பல ஆராய்ந்துள்ளன. இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். நாட்டின் வருமானத்தை கொடுக்கும் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்குங்கள். பலவத்த சீனி தொழிற்சாலையை விரிவாக்க வேண்டும் என்றும் கைத்தொழில் அமைச்சரிடம் நான் இந்த வேளை கேட்டுக் கொள்கின்றேன். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் குற்றச்சம்பவங்களை தொடர்ந்து ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மேல்மாகாண காவல்துறை உயரதிகாரிகளுடனான இந்த சந்திப்பில் சட்டவாட்சியை நிலைநிறுத்துவதற்கான பல்வேறு அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியுள்ளார். இலங்கையில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மேல் மாகாண காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது காவல்துறை திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன, பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் மேல் மாகாண காவல்துறை பிரதானிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். அம்பாறையில் கைத்துப்பாக்கி திடீரென வெடித்ததில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார். காரைதீவு காவல் நிலையத்தில் நேற்று தினம் இரவு இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. கடமை நிமித்தம் துப்பாக்கியை பெற்றுக் கொள்வதற்கு ஆயுத களஞ்சியத்திற்கு பொறுப்பான காவல்துறை உத்தியோகத்தரிடம் மற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றினை பெறச் சென்ற வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆயுத பயிற்சிக்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர் குறித்த கைத்துப்பாக்கியை பரிசீலனை செய்வதற்காக மேசையில் வைத்துள்ளார். இதன்போது திடீரென கைத்துப்பாக்கி தவறி வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காரைதீவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் காயமடைந்த 39 வயதுடைய நெல்லத்தம்பி நித்யானந்தன் என்ற காவல்துறை அதிகாரி கல்முனை அஷ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது வலது காலில் துப்பாக்கிரவை துளைத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தேவையற்ற விடயங்களை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாக தெரிவித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். இந்த நிலையில் கும்பமேளா குறித்து நரேந்திர மோடி உரையாற்றிய நிலையில் தமக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்திய நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடரில் இன்றைய தினம் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளா குறித்து உரையாற்றினார். இதனையடுத்து மக்களவையில் பிரதமர் மோடி முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஒத்திவைப்பு தீர்மான அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இன்று நாடாளுமன்றம் கூடியதும் இதுபற்றி விவாதிக்க சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்கவில்லை. மேல் சபையிலும் தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தொகுதி மறுசீரமைப்பு விடயத்தில் மத்திய அரசு கட்டாயம் பதில் கூறியாக வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துவதற்கு தலையிடுமாறு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ள நிலையில் ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் டாம் பிளஷர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எனினும் பல்வேறு இடங்களில் இருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளமை புதிய மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் இயக்கத்துடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறும் வகையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளதுடன் இந்த எண்ணிக்கை மேலும் உயர்வடையும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. தமது நாட்டின் மீது மீண்டும் ஆயுத தாக்குதலை மேற்கொள்ள ஹமாஸ் இயக்கம் தயாராகி வருவதாக தெரிவித்து இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. குறிப்பாக பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் இயக்கம் மறுப்பதாகவும் போர் நிறுத்தத்தை நீடிக்கும் திட்டங்களை நிராகரிப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் கூறியுள்ளது. எனினும் இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எனவும் போருக்கு மீண்டும் திரும்புவதை நியாயப்படுத்துவதற்கு வெறும் போலியான சாக்கு போக்குகளை இஸ்ரேல் கூறுவதாகவும் ஹமாஸ் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் உள்ள கருத்தை தவறாக வழிநடத்துவதற்கும் நிராயுதபாணியான பொதுமக்களுக்கு எதிராக இனப்படுகொலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னரே மேற்கொண்ட முடிவை மறைக்கும் நோக்குடனும் இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைப்பதாக ஹமாஸ் இயக்கம் கூறியுள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் மீதமாக 59 பணைய கைதிகள் இருப்பதுடன் அவர்களில் 24 பேர் மாத்திரமே உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் நிலையில் புதிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியமை தொடர்பாக பணைய கைதிகளின் உறவினர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கம் கருதவில்லை என 2 பணைய கைதிகளின் தாயார் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவுக்கு எதிராக நடவடிக்கை, சபாநாயகர் தீர்மானிப்பார் என்கிறார் அமைச்சர். கோட்டாபயவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, பெண்ணுக்கு கிடைத்த வெற்றி. தமிழரசு கட்சி மீது அதிகரிக்கும் விமர்சனங்கள், கிழக்கின் முக்கிய உறுப்பினர் பதவி விலகுவதாக அறிவிப்பு.
முக்கிய உறுப்பினரின் பதவி விலகலால் சஜித்திற்கு நெருக்கடி. தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சிக்கு பின்னடைவு. தேசப்பந்து சட்டத்திற்கு விதிவிலக்கானவர் அல்ல. மறைந்திருப்பதற்கு உதவுவோருக்கும் அரசாங்கம் கைது எச்சரிக்கை. நோயாளர்களை பணிய கைதிகளாக்கும் சுகாதாரத்துறையினர். நாடாளுமன்றத்தில் விசனம் வெளியிட்ட அமைச்சர். இஸ்ரேலின் தாக்குதல்களால் அதிரும் காசா. புதிய வெளியேற்ற உத்தரவுகளால் மக்கள் அச்சம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.